வணக்கம். காதல், காமம், மனசு இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான உறவை பத்தி ஆழமா புரிஞ்சுக்க நீங்க சில குறிப்புகளை கொடுத்திருக்கீங்க. இத பார்த்த உடனே தெரிஞ்சது இது ஏதோ மேலோட்டமான விஷயம் இல்ல, ரொம்ப ஆழமான ஒரு தேடல்னு. ஆமா. உங்க குறிப்புகள்ல காதல்னா என்ன, காமம்னா என்னன்னு ஒரு தெளிவான வரையறையோட ஆரம்பிக்குது. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்ப்போம். கண்டிப்பா. அந்த வேறுபாடு தான் இந்த முழு உரையாடலுக்கும் அடித்தளமே. ம். காதல் மனசு சம்பந்தப்பட்டது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான நபர் மேல மட்டும் உருவாகிற ஒரு ஆழமான உணர்வுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆனா காமம் அப்படி இல்ல. அது உடல் சம்பந்தப்பட்டது. ஆமா, அது உடல் சம்பந்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நபர் மேல தான் வரணும்னு அவசியமே இல்ல. பரந்த அளவுல கற்பனைகளை தூண்டக்கூடிய ஒரு சக்தி அது. ஆனா இந்த ரெண்டு உணர்வுகளுக்கும் பின்னாடி இருக்கிற மூல காரணம் ஒண்ணுதான், உயிர் சக்தி. இந்த உயிர் சக்திங்கிற விஷயத்தையே ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்கீங்க. நாம பிறக்கும்போது இந்த சக்தி நம்ம உச்சந்தலையில இருக்கிறதாகவும், வளர வளர புவியீர்ப்பு விசையால அது கொஞ்சம் கொஞ்சமா கீழ்நோக்கி நகருதுன்னும். ஆமா, நகர்ந்து ஆண்களுக்கு விந்து பையிலும் பெண்களுக்கு அண்டப்பையிலும் சேமிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு கவித்துவமான கற்பனை மாதிரி இருக்கு. ஒரு சின்ன குழந்தையோட உச்சந்தலையில கை வச்சா லேசா ஒரு துடிப்பு தெரியும்ல, அதுதான் அந்த உயிர் சக்தியோட மையம்னு கூட ஒரு குறிப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த மையம்தான் ஒரு கட்டத்துல கீழ் இறங்கி இனப்பெருக்க உறுப்புகள்ல நிலை கொள்ளும்போதுதான் நாம பருவ வயதை அடைகிறோம். ஓ, அப்ப அது வரைக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு அந்த வயசுல வர்றதுக்கு காரணம் இதுதானா? அதேதான். இப்போ உடலோட தேனந்தின செயல்பாடுகளுக்கு தேவையான சக்தி போக மீதமுள்ள உயிர் சக்தி உடம்புல சேர ஆரம்பிக்குது. இயற்கையோட விதிப்படி இந்த உபரி சக்தி தன்னை வெளியேத்திக்க ஒரு வழியை தேடும். ஓகே, அந்த உந்துதல் தான் உடம்புக்குள்ள சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. எக்ஸாக்ட்லி. அந்த மாற்றம் தான் மனதளவுல ஈர்ப்பாகவும் உடலளவுல கவர்ச்சியாகவும் வெளிப்படுது. அப்போ காதல், காமம் ரெண்டுமே இங்கதான் உருவாகுது இல்லையா? ஒரே சக்தி ரெண்டு விதமா வெளிப்படுது. ஆமா, மனதளவுல ஒரு சிறிய குறிப்பிட்ட நபர் மேல வர்ற ஈர்ப்பு காதலா மாறுது, ஒரு ஆழமான பிணைப்பா மாறுது. அதே சமயம் உடல் அளவுல ஒரு பொதுமான கவர்ச்சி ஏற்படுது, அது காமமா வெளிப்படுது. ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி. கரெக்ட். மூல சக்தி ஒண்ணுதான், ஆனா அதோட வெளிப்பாடுகள் தான் வேற வேற. சரி, இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த உயிர் சக்திய குறிப்பா காம உணர்ச்சி மூலமா அளவுக்கு அதிகமா செலவு செஞ்சா என்ன ஆகும்? உங்க குறிப்புகள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு இன்பத்துக்காக அதை செஞ்சு முடிச்சதும் ஒருவித அமைதியின்மையும் குற்ற உணர்ச்சியும் வருதுன்னு சொல்லியிருக்கு. இது ஏன் இப்படி ஒரு முரண்பாடா இருக்கு? இதுதான் இந்த தேடலோட மையப்புள்ளி. நாம இன்பம்னு நினைக்கிறதே ஒரு தற்காலிகமான உணர்வு தான். அந்த சக்தி வெளியேறும்போது கிடைக்கிற ஒரு மாயையான திருப்தி. ஓ, அது தீர்ந்ததும் உடலும் மனசும் அதோட உண்மையான சக்தியை இழந்ததை உணருது. அதனாலதான் அந்த அமைதியின்மை, அந்த குற்ற உணர்ச்சி. இதுக்கு ஒரு தீர்வாதான் வேதாத்ரி மகரிஷியோட பார்வை உங்க குறிப்புகள்ல வருது. சரி, வேதாத்ரி மகரிஷியோட பார்வை என்ன சொல்லுது? அவர் இதை எப்படி சரி செய்யலான்னு சொல்றார்? அவர் என்ன சொல்றாருன்னா, நாம இன்பம்னு நினைக்கிறதே ஒரு தவறான புரிதல். அது உண்மையிலே இன்பமே கிடையாது. அப்ப அது என்ன? அது நம்ம உயிர் சக்தியோட ஒரு எழுச்சி, அதுக்கப்புறம் அதோட மாற்றம், அப்புறம் அதோட மறைவு. இந்த முழு நிகழ்வு தான் நமக்கு இன்பம் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. இது ஒரு நிலையான உண்மை இல்ல, ஒரு மாயேன்னு சொல்றார். அப்போ அந்த மாயைய துரத்தி நம்ம உயிர் சக்தியை வீணடிச்சா கடைசியில மிச்சம் இருக்கிறது நோய் மனப்போராக்கமும் தானா? ஆமா, அதனால அவர் ரெண்டு விஷயத்த வலியுறுத்துறாரு: அளவு மற்றும் முறை. அளவு, முறை, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? உங்க குறிப்புகள்ல மாதம் இருமுறைன்னு ஒரு கணக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, மாதம் இருமுறை உடலுறவு கொள்வது அளவுனும், முறையான திருமண உறவுல மட்டும் ஈடுபடுவது முறையினும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அளவோடு இருக்கும்போது உடல் நலம் பாதுகாக்கப்படுது. முறையோடு இருக்கும்போது மனநலம், அதாவது சமூக மதிப்பும் குடும்ப அமைதியும் பாதுகாக்கப்படுதுன்னு அவர் சொல்றாரு. வித்தோட அருமைய உணராம அதை வீணாக்குறது நம்ம உயிராற்றலையே இழக்கிறதுக்கு சமம். அதுதான் பிற்காலத்துல பல நோய்களா உருவெடுக்கட்டுன்னு அவர் எச்சரிக்கிறாரு. ஆமா, இது சரி செய்ய மனச பக்குவப்படுத்த தியானம், அகத்தாய்வு போன்ற பயிற்சிகளை பரிந்துரைக்கிறார். கேட்க நல்லதான் இருக்கு. ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை, மனப்பயிற்சின்னு ஒரு தெளிவான பாதை தெரியுது. ஆனா உங்க குறிப்புகள்லயே இதுல ஒரு சிக்கல் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்களே. மனசை அடக்க முயற்சி பண்றதே ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்குதுன்னு ஒரு கருத்து வருதே. மிகச் சரியான கேள்வி. இங்கதான் இந்த உரையாடல் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. வேதாத்ரி மகரிஷி சொல்ற அகத்தாய்வு, தியானம் எல்லாமே ஒரு விதமான முயற்சி. நான் அமைதியா இருக்கணும், நான் என் மனச கட்டுப்படுத்தணும்னு நம்ம முயற்சி செய்யும்போது. ஆமா, புரியுது.
அந்த அமைதிங்கிறது எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு இலக்கா மாறிடுது. நான் அமைதி அடைய போகிறேன்னு நினைக்கும் போதே இப்போ நான் அமைதியா இல்லேங்கிற உண்மைய நம்மளே நமக்கு சொல்லிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அதனால அந்த முயற்சி இருக்கிற வரைக்கும் நிகழ்காலத்துல ஒரு முழுமையான நிறைவு கிடைக்கிறதே இல்ல. அமைதி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும், ஆனா அது தற்காலிகமானதுதான். அந்த முயற்சி நின்ன உடனே பழையபடி மனசு அலைபாய ஆரம்பிச்சிடும். ஆமா, இந்த இடத்துல தான் உங்க குறிப்புகள்ல வர்ற ஸ்ரீ பகவத் ஐயாவோட பார்வை முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணத்தை காட்டுது. இது ஒரு பெரிய திருப்பு முனைனே சொல்லலாம். அப்போ மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதே ஒரு பொறினா அதுக்கு மாற்று என்ன? நம்மளோட குழப்பமான எண்ணங்களை அப்படியே அதன் போக்குல விட்டுடணுமா? அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும்ல. அதுதான் பகவத் ஐயாவோட பார்வையில இருக்கிற அழகு. அவரு மனசை கட்டுப்படுத்தவோ சரி செய்யவோ அடக்கவோ எந்த முயற்சியும் செய்ய வேண்டான்னு சொல்றாரு. எந்த முயற்சியுமே வேணாமா? ஆமா, கோபம், பயம், காமம், பேராசைன்னு எந்த உணர்வு வந்தாலும் அது நான் இல்லேன்னு புரிஞ்சுக்க சொல்றாரு. அது வெறும் சூழ்நிலையால உருவாகி நம்ம வழியா வந்து போற ஒரு தற்காலிக அலை, அவ்வளவுதான். இது கேட்கவே ஒரு பெரிய விடுதலையா இருக்கு. அப்போ ஒரு கோபமான எண்ணம் வந்தா நான் கோபமா இருக்கேன்னு நினைக்காம, ஓ கோபங்கிற ஒரு உணர்வு இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்குன்னு ஒரு சாட்சியா மட்டும் பார்க்கணுமா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த எண்ணத்தோடையோ உணர்வோடையோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்க. அதை எதிர்க்கவும் வேண்டாம், பிடிச்சுக்கவும் வேண்டாம். அதுவா போயிடுமா? அது அதோட வேலைய செஞ்சுட்டு அதுவா போயிடும். மனச அதோட போக்குல சுதந்திரமா விட்டா அது தானாவே பக்குவம் அடையும். நான் என் அகமனதை சரி செய்ய போகிறேன்னு ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா அந்த பயணம் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ வேதாத்ரி மகரிஷியோட பார்வைக்கும் பகவத் ஐயாவோட பார்வைக்கும் நேரெதிரில் இருக்கு. ஒன்னு கடுமையான ஒழுக்கத்தையும் பயிற்சியும் சொல்லுது, இன்னொன்னு அந்த முயற்சியே பிரச்சனை, எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லுது. ஆமா, ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும். இத ஒருத்தர் எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு அற்புதமான கேள்வி. உங்க குறிப்புகள் இந்த முரண்பாட்டை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணல. மாறா 2 பார்வைகளையும் உங்க முன்னாடி வைக்கிது. ஒருவேளை சிலருக்கு மகரிஷியோட பாதை பொருத்தமா இருக்கலாம், சிலருக்கு பகவத் ஐயாவோட பாதை எளிதா இருக்கலாம். ஆனா பகவத் ஐயா அந்த இன்பம்ங்கிற மாயைய விளக்க ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்கறாரு. அந்த மின்னல் இடி உதாரணம் தானே, அது விஷயத்தை ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. ஆமா, மின்னலும் இடியும் ஒரே நேரத்துல தான் உருவாகுது. ஆனா ஒளியோட வேகம் அதிகங்கிறதால மின்னல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அது மறைஞ்ச சில வினாடிகள் கழிச்சுதான் இடியோட சத்தம் நம்ம காதுக்கு கேக்குது. ஓகே. அதே மாதிரிதான் உயிர் சக்தி செலவழிஞ்சு தன்மாற்றம் அடைஞ்சு மறைஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் அதோட உணர்வு நமக்கு இன்பம்ங்கிற பேரால மூளையில பதிவு செய்யப்படுது. அட, அப்ப நாம இன்பம்னு உணர்ற அந்த நொடியிலேயே அந்த சக்தி நம்ம கிட்ட இருந்து ஏற்கனவே வெளியேறிடுச்சு. அது ஒரு தாமதமான உணர்வு, ஒரு கடந்த கால நிகழ்வோட எதிரொலி, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இது அந்த இன்பம்ங்கிற விஷயத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது. நாம துரத்துறது ஒரு இறந்த காலத்தை தானா? அதேதான். அந்த புரிதல் வந்துட்டா அந்த மாய இன்பத்தை துரத்துவன் வேகம் தானா குறைஞ்சிடும். இதுதான் பகவத் ஐயாவோட அணுகுமுறை. ஓகே. அப்ப மகரிஷி ஆற்றலை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு சொல்றார், பகவத் ஐயா மனசை எப்படி அதோட இயல்போட ஏத்திக்கிறதுன்னு சொல்றார். ரெண்டுமே அக உலகம் சம்பந்தப்பட்டது. ஆமா, மகரிஷி பகவத் ஐயான்னு மனசோட ஆழமான சிக்கல்களுக்குள்ள போயிட்டு திடீர்னு உங்க குறிப்புகள் ரொம்ப நேரடியான நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வருது, நம்ம உடம்பு. மன அமைதிக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்னு இது சொல்ல வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் இந்த ஆய்வை முழுமையாக்குது. ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட கருத்து இங்க எப்படி பொருந்தது? ஹீலர் பாஸ்கரோட மைய கருத்து ரொம்ப எளிமையானது. நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு உள்ளார்ந்த அறிவு இருக்கு. ஓ. அது நம்ம கிட்ட ஒரு மொழி மூலமா பேசுது. அந்த மொழியை நாம கவனிக்க கத்துக்கிட்டா போதும். உடம்போட மொழி, அதாவது பசி, தாகம், வலி, இதையெல்லாம் தான் சொல்றீங்களா? அதேதான். பசிக்கும்போது சாப்பிடுறது, தாக எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறது, உடம்பு ஓய்வு கேட்கும்போது தூங்குறது. இதுல முக்கியமா அவர் சொல்றது, நம்ம நாக்கு எந்த சுவையை கேக்குதோ அதுல உடம்புக்கு தேவையான சத்து இருக்குன்னு புரிஞ்சுக்க சொல்றார். நோயை கண்டு பயப்படாம. ஆமா, அது உடம்பு தன்னை சரி செய்ய எடுத்துக்கிற ஒரு முயற்சி தானே பார்க்க சொல்றார். உடலோட இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறது தான் அவரோட பார்வை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ப்ராசஸ்ட் ஃபுட் எடிக்ஷன் உலகத்துல நம்ம நாக்கு கேட்கறதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு எப்படி நம்புறது?
உண்மையான உடல் தேவைய ஒரு சுகர் அடிக்ஷன்ல இருந்து எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்னு உங்க குறிப்புகள்ல ஏதாவது சொல்லியிருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. உங்க குறிப்புகள்ல இது பத்தி நேரடியா இல்ல. ஆனா ஹீலர் பாஸ்கரோட பொதுவான தத்துவப்படி நாம இயற்கையான முழுமையான உணவுகளுக்கு மாறும்போது நம்ம உடம்பும் நாக்கும் தானாவே அதோட உண்மையான நிலைக்கு திரும்பிடும். புரியுது. கொஞ்ச காலத்துக்கு செயற்கை சுவைகளை தவிர்த்தா உடம்பு அதோட இயல்பான தேவையை காட்ட ஆரம்பிக்கும்னு அவர் நம்புறார். இது ஒரு பயணமே தவிர ஒரே நாள்ல நடக்கிற மாற்றம் இல்லை. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வேதாத்ரி மகரிஷியும் ஹீலர் பாஸ்கரும் ஒரு புள்ளில இணையறாங்க. 2 பேருமே உயிர் ஆற்றலோட ஓட்டத்தை சரி செஞ்சா நோய்கள் குணமாகும்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். மகரிஷி அத ஆன்மீக பார்வையில காந்த சக்தின்னு சொல்றார். பாஸ்கர் அத உடலியல் பார்வையில நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றார். ஆனா 2 பேரும் பேசுறது ஒரே விஷயத்தை பத்தி தான். மிகச்சரியான இணைப்பு. இப்ப பாருங்க, ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. மகரிஷியோட காந்த தத்துவ அறிவு நமக்கு ஆற்றல் பத்தின புரிதலை கொடுக்குது. சரி. பகவத் ஐயாவோட ஞான அறிவு மனசு எப்படி இயங்குதுன்னு தெளிவுபடுத்துது. ஹீலர் பாஸ்கரோட உடலியல் அறிவு உடல் பத்தின அறிவை கொடுக்குது. இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு முழுமையான வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டுதல்னு உங்க குறிப்புகள் தொகுக்குது. அப்போ ஆற்றல், மனம், உடல்னு 3 தூண்கள். ஆனா இத நடைமுறை வாழ்க்கையில ஒரு சேர கடைபிடிக்கிறது ரொம்ப சவாலா தெரியுது. முரண்படுற மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க குறிப்புகள் சொல்றது என்னன்னா, இது ஒரு பஃபே மாதிரி. அந்தந்த நேரத்துல அந்தந்த சூழ்நிலையில உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஓ. உடம்பு சரியில்லாத போது ஹீலர் பாஸ்கரோட கருத்துக்கள் உதவலாம். மனசு ரொம்ப போராடும் போது பகவத் ஐயாவோட சாட்சியா இருத்தல் உதவலாம். வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் தேவைப்படும் போது மகரிஷியோட பயிற்சிகள் உதவலாம். அருமை. தத்துவம், ஆன்மீகம், அறிவியல்னு ஒரு பெரிய பயணம் போயிட்டு திடீர்னு உங்க குறிப்புகளோட கடைசி பகுதி ரொம்ப யதார்த்தமான ஒரு தனிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இறங்குது. ஆமா, இதை எழுதினவரோட சொந்த கதை ஒரு எச்சரிக்கையா வருது. இதுதான் இந்த முழு பகுதியிலையும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். உண்மை. தத்துவார்த்தமான புரிதல்கள் மட்டும் ஒரு மனுஷனை முழுமையா வாழ வைக்காதுங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான உதாரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மனசை பத்தி ஆராய்ச்சி பண்றதுலயும் அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுலயும் பல வருஷத்தை செலவழிச்சிட்டேன். ஆனா இந்த ஆன்மீக பயணத்துல பொருளாதாரம், உலக நடைமுறை அறிவு மாதிரியான விஷயங்களை நான் பூர்த்தியா புறக்கணிச்சிட்டேன்னு ஒப்புக்கொண்டார். அதோட விளைவு என்னாச்சு? பொருளாதாரத்துல பலத்தை அடி வாங்கினதுக்கு அப்புறம்தான் உலகத்துல வாழறதுக்கு பணம் எவ்வளவு முக்கியம், நடைமுறை அறிவு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுகிட்டதா சொல்றார். தன்னோட தவறுகளை ரொம்ப வெளிப்படையா பட்டியலிடுறார். பேராசை, அனுபவமின்மை. ஆமா, படிப்படியா முன்னேறாம ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும்னு நினைச்சது, தப்பான வழிகாட்டிகளை நம்பி ஏமாந்ததுன்னு. இது நம்மள பலருக்கும் பொருந்துற ஒரு விஷயம். ஒரு ஆன்மீக தேடல்லையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட துறையிலையோ ரொம்ப ஆழமா இறங்கிடுவோம். ஆனா சமநிலையோடு வாழ்க்கையோட மத்த அம்சங்களையும் கவனிக்க தவறிடுவோம். சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்கு கொடுக்கிற அறிவுரை வெறும் தத்துவமா இல்லாம அடிபட்டு மீண்ட ஒரு அண்ணனோட ஆலோசனையா இருக்கு. என்ன சொல்றார்? அவர் சொல்றார், உலக இன்பங்கள்ல அளவோடு இருங்க, சுய கட்டுப்பாட்டை இழக்காதீங்க, ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வார்த்தை காட்டுறவங்கள நம்பி ஏமாறாதீங்க. முக்கியமான அறிவுரை. அனுபவமுள்ள நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட இருந்து கத்துக்கோங்க, பேராசப்பட்டு கையில இருக்கிறதையும் இழந்துராதீங்கன்னு சொல்றாரு. வாவ், இது ஒரு சக்தி வாய்ந்த முடிவு. அக உலக தேடல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் புற உலகத்துல நம்ம கால்களை வலுவா ஊன்றி நிக்கிறது. இல்லைனா அந்த அக உலக தேடலே ஒரு கட்டத்துல கேள்விக்குறி ஆயிடும். ஆமா, இதுதான் அந்த சமநிலை, அகத்திற்கும் புறத்திற்கும் இடையேயான சமநிலை. கடைசியா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகரிஷியோட வார்த்தைகளோடையும் ஓம் சாந்திங்கிற அமைதி மந்திரத்தோடையும் தனது அனுபவ பகிர்வை முடிக்கிறார். ஆக உயிர் சக்தியோட அறிவியல்ல ஆரம்பிச்சு மனம், உடல், ஆற்றல் பத்தின 3 வித்தியாசமான தத்துவங்கள் வழியா பயணம் செஞ்சு கடைசியில ரொம்ப யதார்த்தமான நடைமுறைக்கு உதவக்கூடிய ஒரு வாழ்க்கை எச்சரிக்கையில இந்த ஆய்வு முடியுது. உள்மன அமைதிக்கும் வெளி உலக வெற்றிக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டிய அவசியத்தை இது ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இந்த முழு உரையாடலோட இறுதியில நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி எழுமுது. உங்க குறிப்புகள் உள் உலகம் வெளி உலகம் 2ஓட முக்கியத்துவத்தையும் பேசுது. உங்களோட தற்போதைய வாழ்க்கையில இந்த 2ல எதுக்கு நீங்க அதிக கவனம் கொடுக்கறீங்க, எதை புறக்கணிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. அக அமைதிய தேடுற பயணத்துல பொருளாதாரம், குடும்ப பொறுப்புகள் மாதிரியான புற உலக கடமைகளை தவற விடுறீங்களா? இல்ல புற உலக வெற்றிக்காக ஓடும்போது உங்க அக அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டு இருக்கீங்களா?
இந்த ரெண்டையும் சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான முதல் படியா நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க?